வணக்கம் and welcome back to Crickals YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா IPL 2024ஓட ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் மேட்ச். ஆல்மோஸ்ட் எல்லா லீக் மேட்சுமே முடிஞ்சிருச்சு. இப்ப 4 டீம் குவாலிஃபை ஆகிட்டாங்க. அதுல டாப் 2ல இருக்கக்கூடிய டீம் தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும். இப்போ இந்த ரெண்டு டீமும் ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் மேட்ச்ல நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வின் பண்ற டீம் டைரக்டா ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்க. இதுல லாஸ் ஆகிற டீம் இன்னொரு சான்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அதாவது எலிமினேட்டர் மேட்ச் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் மோதிக்கிட்டு அதுல வின் பண்ற டீம் கூட இதுல லாஸ் ஆகிற டீம் செகண்ட் குவாலிஃபயர் மேட்ச் மோதுவாங்க. சோ இப்போ இந்த பர்டிகுலர் மேட்ச் 21 மே நைட்டு 7:30க்கு நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்ட்ஸ் ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாவே வேணுமா? அப்ப நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் half an hourல ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் எல்லாமே நம்ம முழுக்க ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கொடுத்துருவோம். இந்த டீம் உங்களுக்கு சேஃபா இருக்கு, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. அதர்வைஸ் இந்த டீம்ல இருந்து ஏதோ 1-2 பிளேயரை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை கூட நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நம்மளோட அபிஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுது அப்படின்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல தான் மேட்ச் நடக்க போகுது. அகமதாபாத் கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டாலே நார்மலா பிட்ச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இனிஷியலி, அதாவது பவர் பிளேல ஒரு 4 to 6 ஓவர்ல இனிஷியலி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்கும், நல்லா மூவ்மெண்ட் இருக்கும். அதுல 1 or 2 விக்கெட்ஸை கூட எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் போக மிடில் ஓவர்ல பேட்டர்ஸ்க்கு சப்போர்ட்டா இருக்கும். அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல மிடில்ல இருந்து ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படிங்கறதா பிட்ச் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆனா இதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா மழை வரும் அப்படின்னும் பிட்ச் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. வெதர் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மழை குறிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரி மழை வருது, மழை வந்து மேட்ச் ஸ்டாப் ஆகி அகைன் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் அந்த வென்யூல விக்கெட் எடுக்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அந்த மாதிரி டைம்ல மீடியம் பேஸ் பவுலர்ஸுக்கு நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கும், பேட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. டோட்டலி அந்த மாதிரி டைம்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிவான ட்ராக்கா மாறும். சோ இந்த மாதிரி தான் பிட்ச் ரிப்போர்ட்ல மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 172, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 156. இப்ப ரெண்டு டீமோட ஹெட் ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டோம்னா ஓவராலா 26 மேட்சஸ் ரெண்டு டீமும் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல KKR பொறுத்த வரைக்கும் 17 மேட்சும், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் 9 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் ஓவராலா பார்க்கும்போது KKR கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க. சோ அதிகப்படியான மேட்சஸ் ஹெட் டு ஹெட்ல சன்ரைசர்ஸ்க்கு அகைன்ஸ்டா அதிக மேட்சை வின் பண்ணிருக்காங்க. அந்த அது மட்டும் இல்லாம இந்த வென்யூ அப்படின்னு வரும்போது ஓவராலா IPL மேட்சஸ் மட்டும் 33 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 13 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 18 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபபிளி டாஸ் வின் பண்ற டீம் சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணிட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல எவ்வளவு டார்கெட்னாலும் நம்ம சேஸ் பண்ணி வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் டாஸ் வின் பண்ற டீம் சேசிங்க ப்ரிஃபர் பண்றதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. வென்யூ ரெக்கார்ட்ஸ் வரும்போது இந்த சீசன்ல இதே வென்யூல 6 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஓவராலா பவுலருக்கு 62 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல பர்டிகுலர்லி பேஸ் பவுலர்ஸ்க்கு 43, ஸ்பின்னர்ஸுக்கு 19 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. ஓவராலா பார்க்கும்போது நல்லாவே தெரியுது பேஸ் பவுலர்ஸ் அதிகப்படியான விக்கெட்ஸ் இந்த வென்யூல எடுத்துருக்காங்க. அது மோஸ்ட் ப்ராபபிலி நிறைய வேரியேஷன்ஸ் போடக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இந்த வென்யூல நிறைய விக்கெட்ஸ் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க எந்த மாதிரி இந்த வென்யூ ரெக்கார்ட் பிட்ச் ரிப்போர்ட்ல வச்சு என்ன மாதிரி ஒரு டீமை ரெடி பண்ணலாம் அப்படின்னா பேட்டர்ஸுக்கு ஒரு 40% வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சேம் எந்த அளவு பேட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவு
பேஸ் பவுலர்ஸ் அவங்களுக்கும் 40% வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 20% மட்டும் ஸ்பின்னர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவும் பர்டிகுலர்லி நிறைய கூகுளிஸ் போடக்கூடிய ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்ல அப்படின்னா அதையுமே நீங்க வந்து பேட்டர்ஸ் அண்ட் பேஸ் பவுலர்ஸ்ல கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரி ஃபேண்டசி சைட்டை நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு முறை நீங்க Focus 11 ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்களேன். Focus 11 ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப். அது மட்டும் இல்லாம இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஆப் ரொம்ப ரொம்ப லோ காம்படிஷன். நீங்க அதுவே ட்ரீம் 11ல போய் பிளே பண்றீங்க அப்படின்னா நிறைய மோஸ்ட்லி ஆப்போசிட்ல டீமர் ரிஸ்கா தான் பிக் பண்ணுவாங்க. நீங்க அப்படிலாம் கிடையாது. மோஸ்ட்லி நீங்க 9 பிளேயர்ஸ் சேஃபா மோதிட்டு 2 பிளேயர் மட்டும் ரிஸ்க் எடுங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் வாங்கினால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம என்ட்ரி ஃபீஸ்ல நீங்க நிறைய அமௌண்ட் சேவ் பண்ணலாம். இப்போ மற்ற ஆப்பும் நீங்க Focus 11 ஆப்பும் என்ட்ரி ஃபீஸ் கம்பேர் பண்றீங்க அப்படின்னா நிறைய அவங்களால சேவ் பண்ண முடியும். உங்க அமௌண்ட் டெபாசிட்ல எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல 5+1 அப்படிங்கிற ஒரு மோட் இருக்கு. அதாவது நீங்க 11 பிளேயர்லாம் செலக்ட் பண்ணி ஒரு டீம் ரெடி பண்ண தேவையில்ல. வெறும் 6 பிளேயர், அதுவும் ஒரே டீம்ல இருந்து 5 பிளேயர்ஸை கூட நீங்க பிக் பண்ணி நீங்க ஒரு ஃபேண்டசி டீமை கிரியேட் பண்ணலாம். 6 பிளேயர்ஸ் மட்டும். சோ இந்த மாதிரி நீங்க ஈஸியா ஒரு 2 டீம்ல இருந்து பெஸ்டான பிளேயர்ஸை மட்டும் நீங்க பிக் பண்ணி நிறைய உங்களால மணி ப்ராஃபிட் எடுக்க முடியும். ரொம்ப ரொம்ப சூப்பரான Focus 11 ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 40ல இருந்து ஒரு 50 MB தான் வரப்போகுது. அப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு எல்லா மேட்சுக்குமே 10,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஃப்ரீ கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அதுல டீமை ஃப்ரீயா பிக் பண்ணுங்க. பிக் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ற ஆப்புக்கும் Focus 11 ஆப்புக்கும் என்ட்ரி ஃபீஸ் எவ்வளவு இருக்குன்னு கம்பேரிசன் பண்ணி பாருங்க. நீங்களே ஒரு பெட்டர் ஐடியா வந்துருவீங்க. Focus 11 ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டியூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் ரவுண்ட் பார்த்துருவோம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ரக்முல்லா குர்பாஸ் அண்ட் தென் சுனில் நரேன் 2 பேர் தான் இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. பிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து போர்டு அவரை வேர்ல்டு கப்காக கூப்பிட்டாங்க. ஸோ அவரும் இங்கிலாந்து போயிட்டாரு. ஸோ ரக்முல்லா குர்பாஸும் சுனில் நரேன் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் நம்பர் 3ல வெங்கடேஷ் ஐயர் அண்ட் தென் ஸ்ரேயஸ் ஐயர், ரமன்தீப் சிங், ரிங்கு சிங், ஆண்ட்ரோ ரசல், மிச்சல் ஸ்டார்க், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா. இதான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிதிஷ் ராணாவும் வைபவ் அரோரா இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கேகேஆர் பேட் பண்றாங்க அப்படின்னா நிதிஷ் ராணா பிளேயிங் 11லயே வந்துருவாரு. வைபவ் அரோரா செகண்ட் இன்னிங்ஸ்ல இம்பாக்ட் பிளேயரா வந்து பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கேகேஆர் பவுல் பண்றாங்க அப்படின்னா வைபவ் அரோரா பிளேயிங் 11 வந்துருவாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து நிதிஷ் ராணா பேட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இப்போ கேகேஆரோட பவுலர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வைபவ் அரோரா 1, வருண் சக்கரவர்த்தி 2, ஹர்ஷித் ராணா 3, மிச்சல் ஸ்டார்க் 4, சுனில் நரேன் 5 அண்ட் தென் ஆண்ட்ரூ ரசல் 6. ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் கேகேஆர் வரப்போறாங்க. இதுல யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க், சுனில் நரேன் இவங்க 2 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா இவங்க 2 பேரும் 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கேயே 14 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் ஆச்சு. பேலன்ஸ் இருக்க 6 ஓவரை வருண் சக்கரவர்த்தியும் ஆண்ட்ரூ ரசல் இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல மேபி ஹர்ஷித் ராணாவோ வைபவ் அரோரா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறாங்க, இல்ல வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறாரு அப்படின்னா அவங்க ஓவரை ஆண்ட்ரூ ரசல் 4 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சோ இதுதான் கொல்கத்தாவோட போலிங் ஸ்ட்ராட்டஜி. இதுல இனிஷியலி நியூ பால் பவர் பிளேல யார் யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க், ஹர்ஷித் ராணா அண்ட் தென் வைபவ் அரோரா இவங்க 3 பேர் தான் இனிஷியலி பவர் பிளேல போல் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிச்சல் ஸ்டார்க், ஹர்ஷித் ராணா அண்ட் தென் ஆண்ட்ரூ ரசல், வைபவ் அரோரா இவங்க 4 பேரும் டெத்ல போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதான் கேகேஆரோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சைடு வந்துட்டோம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா இவங்க 2 பேர் தான் இயர்லி இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் நம்பர் 3ல நிதிஷ்குமார் ரெட்டி வராரு. அண்ட் தென் ராகுல் திரிபாதி, ஹென்ரி கிளாசன், அப்துல் சமாட், சபாஸ் அகமத், சன்வீர் சிங், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், விஜயகாந்த், வியாஸ்கான். இதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
டிராவிஸ் ஹெட்டும் தங்கராசு நடராஜன் இவங்க ரெண்டு பேர் தான் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே போறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பேட் பண்றாங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட் பிளேயிங் லெவன்லயே வந்துருவாரு. அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல தங்கராசு நடராஜன் வந்து இம்பாக்ட் பிளேயரா பவுல் போறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க அப்படின்னா தங்கராசு நடராஜன் பிளேயிங் லெவன்ல வந்துருவாரு. டிராவிஸ் ஹெட் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து இம்பாக்ட் பிளேயரா பேட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பவுலர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை பவுலரோட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வராங்க அப்படின்னா விஜயகாந்த் 1, புவனேஸ்வர் குமார் 2, பேட் கமின்ஸ் 3, சபாஸ் அகமத் 4, அண்ட் தென் 5th பவுலிங் ஆப்ஷன்ல தங்கராசு நடராஜன் இருக்காரு 5, அண்ட் தென் நிதிஷ்குமார் ரெட்டி 6. ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் வர போறாங்க. இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா தங்கராசு நடராஜன் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அண்ட் தென் புவி ஒரு 3 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அண்ட் தென் பேட் கமின்ஸ்ல இருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இங்கேயே 10 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 10 ஓவரை விஜயகாந்த், சபாஸ் அகமத் அண்ட் தென் நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல மேபி புவனேஸ்வர் குமாருக்கும் பேட் கமின்ஸ்க்கும் நல்லா எடுக்குது, நல்லா எக்கனாமியா பவுல் பண்றாங்க, விக்கெட் கிடைக்குது அப்படின்னா இவங்க 2 பேரும் கூட 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இனிஷியலி நியூ பால் பவர் பிளேல யார் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார், பேட் கமின்ஸ் இவங்க 2 பேர் தான் இனிஷியலி பவர் பிளேல பவுல் பண்ணுவாங்க. மேபி இவங்க கூட நிதிஷ்குமார் ரெட்டி ஏதாவது 1 or 2 ஓவர் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் டெத் ஓவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார் அண்ட் தென் டி நடராஜன் இவங்க 3 பேர் தான் அதிகப்படியான ஓவர் டெத்ல பவுல் பண்ண போறாங்க. இதுல பர்டிகுலர்லி தங்கராசு நடராஜன் ஒரு 2 ஓவர் வரைக்குமே டெத்ல பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். மோஸ்ட்லி வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம நீங்க வீடியோ டீடைலா பாக்குறீங்க, ஃபுல்லா பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் தானாவே கிடைக்கும். அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் இந்த 6 பிளேயர்ஸுமே 80% மேல யூசர்ஸ் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணிருக்காங்க. இதுல நம்ம யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்ச் கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். இதுல ஆண்ட்ரூ ரசலா இருக்கட்டும், சுனில் நரேனா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே கேகேஆரோட ஒரு தூண். இவங்க 2 பேருமே ஒரு ரியல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். பேட்டிங் பவுலிங் 2லயுமே இவங்களோட கான்ட்ரிபியூட் இருக்கு. இதுல கிரவுண்ட் அகமதாபாத் கிரவுண்ட் கொஞ்சம் பெரிய கிரவுண்ட். ஆப்போசிட் டீம்ல நியூ பால்ல பவுல் பண்ண போறது பேட் கமின்ஸ், புவிக்கு நல்லாவே ஸ்விங் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் வென்யூ நல்லா ஸ்விங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியலி மேபி சுனில் நரேன் கொஞ்சம் இயர்லியா கூட விக்கெட்டை பெறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பவுல் பண்ணுவாரு. சோ அந்த மாதிரி டைம்ல பவுல் பண்ணும்போது ஆவரேஜா 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் எடுத்து ஈஸியா ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. சோ அதன் காரணத்தினால இவரை மஸ்டா நம்ம ட்ரை பண்ணி ஆகணும். சேம் அதே தான் ஆண்ட்ரூ ரசல் டெத்ல பவுல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஆவரேஜா விட்டு இருந்து நம்ம 1 விக்கெட் ஒண்ணுங்கிறது இந்த பர்டிகுலர் மேட்ச் 2 விக்கெட் வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா கிரவுண்ட் கொஞ்சம் பெரிய கிரவுண்டு, டெத்ல பவுல் பண்ணும்போது அடிக்க மோதுவாங்க. அந்த மாதிரி டைம்ல ஒரு 2 விக்கெட் எடுத்துறாரு. பேட்டிங்ல உள்ள வந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன் ஆவரேஜா அடிச்சா போதும் ஈஸியா ஆண்ட்ரூ ரசலும் ட்ரீம் டீம் வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சோ ஆண்ட்ரூ ரசலையும் சுனில் நரேனையும் ஒரு மஸ்ட் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதனால ஹென்ரி கிளாசன் ரியல் அட்வான்டேஜஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம மேன் இன் ஃபார்ம், நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. கன்சிக்யூட்டிவா எல்லா மேட்சுமே 20ல இருந்து ஒரு 40 ரன் டீசென்டா ஆடிட்டு இருக்காரு. சோ அந்த மாதிரி ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் ஆனா போதும் ஈஸியா இவருமே ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. ஏன்னா இது இல்லாம 20 ஓவர் விக்கெட் கீப்பர் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. சோ ஹென்ரி கிளாசனை நீங்க 80ல இருந்து 90% டீம் வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுலயும் பர்டிகுலர்லி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அதுவே சேசிங் அப்படின்னா மட்டும் கொஞ்சம் லிட்டில் பிட் நீங்க டிராப் பண்ணி கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 40ல இருந்து ஒரு 60% டீம்ல மட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் அபிஷேக் சர்மா இந்த பர்டிகுலர் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படின்னா கொஞ்சம் இயர்லியா பிரேக் த்ரூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா ஆப்போசிட் டீம்ல இனிஷியலி நியூ பால்ல மிச்சல் ஸ்டார்க், வைபவ் வரோரா, ஹர்ஷித் ராணா 3 பேர் தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதுல மிச்சல் ஸ்டார்க் நல்லா ஃபேஸ் போடுவாரு. இதுல ஹர்ஷித் ராணா, வைபவ் வரோரா கொஞ்சம் வேரியேஷன்ஸ் போடுவாங்க.
அது மட்டும் இல்லாம கிரவுண்டு கொஞ்சம் பெரிய கிரவுண்டு. ஸோ கண்டிப்பா அடிக்க மோதி அபிஷேக் சர்மா கொஞ்சம் இயர்லியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட்டை பெறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதுவே சேசிங் அப்படின்னா நீங்க அபிஷேக் சர்மாவை ஒரு 60% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மோஸ்ட்லி அவரை டிராப் பண்ணுங்க. ஒரு 10ல இருந்து ஒரு 30% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த நிதிஷ்குமார் ரெட்டி இந்த பர்டிகுலர் மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பொறுமையா ஆடுவாரு. ஸோ அந்த மாதிரி பொறுமையா ஆடும்போது ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் அடிச்சிட்டாரு. பவுல்ல ஒரு 2 ஓவர் பவுல் பண்றாரு. அந்த மாதிரி டைம்ல ஏதோ ஒரு விக்கெட் கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ 60ல இருந்து ஒரு 80% டீம்ல நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி. அண்ட் தென் டிராவிஸ் ஹெட் இந்த வெனில ஒரு நல்ல ரெக்கார்டு. அதாவது வேர்ல்டு கப் ஃபைனல் இதே வென்யூல தான் நடந்தது. அதாவது T20 வேர்ல்டு கப் ஃபைனல் இதே வென்யூல தான் நடந்தது. இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா டிராவிஸ் ஹெட் இதே வென்யூல தான் பொலன்னு பொழந்தாரு. அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. போத் இன்னிங்ஸா இருந்தாலுமே சரி டிராவிஸ் ஹெட்டை 80% டீம் வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ யாரெல்லாம் மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணா ஆண்ட்ரோ ரசல், சுனில் நரேன், நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க 3 பேர்த்தையும் ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணுங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா மட்டும் ஹென்ரிக் கிளாசனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 50-50 ஆப்ஷனே போதுமானது. அபிஷேக் சர்மா சேஸ் பண்ண போறாரு அப்படின்னா மட்டும் அதிகப்படியான டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்னா டிராப் பண்ணி கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி டிராவிஸ் ஹெட்டை ஒரு 60% டீம் வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோ இந்த மாதிரி பிளேயர்ஸை பர்சன்டேஜ் வைஸ் நீங்க ஸ்பிளிட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே 60ல இருந்து 80% யூசர்ஸ் ட்ரீம் லெவல்ல ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க கிராண்ட் லீக்ல. இவங்களை நீங்க யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஒருத்தர் இருக்காரு. இவருக்கு பேட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. இப்போ டாப்ல ஆடக்கூடிய சுனில் நரேன், அண்ட் தென் ரக்முல்லா குர்பாஸ், அண்ட் தென் அதுக்கடுத்து வரக்கூடிய வெங்கடேஷ் ஐயர் இவங்க எல்லாருமே கொஞ்சம் இயர்லயே விக்கெட்டை விடுறாங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு நல்ல இன்னிங்ஸ், ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த பர்டிகுலர் மேட்ச் ஸ்ரேயஸ் ஐயரை நீங்க 60ல இருந்து 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சுனில் நரேன் இயர்ல விக்கெட் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ரக்முல்லா குர்பாஸ் ஒரு ரெஸ்ட்ல இருந்து உள்ள வராரு, அவ்வளவு ஒன்றும் ஃபார்ம்ல கிடையாது. சோ அந்த மாதிரி டைம்ல இவங்க 2 பேர்த்தோட விக்கெட் இயர்லயே எடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டிங்ல கொஞ்சம் மேலைய வந்துருவாரு. உள்ள வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். சோ மேல இருக்க பிளேயர்ஸ் டிராப் பண்ணும்போது ஸ்ரேயஸ் ஐயருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் பேட் கமின்ஸ் லைட்டால மழை வந்துருச்சு, பிச்சு கொஞ்சம் ஈரம் ஆயிடுச்சு அப்படின்னா பேட் கமின்ஸ் ஒரு மஸ்ட் பிக்கா இருக்கணும். ஏன்னா 3ல இருந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு, நிறைய பவுன்ஸ் போடுவாரு, ஸ்லோ வேரியேஷன்ஸ் போடுவாரு. இந்த மாதிரி வென்யூல ஆவரேஜா விட்டு நம்ம 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சோ பேட் கமின்ஸ், தங்கராசு நடராஜன் இவங்க 2 பேர்த்தையுமே நீங்க 90% டீம் வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல தங்கராசு நடராஜனா ஒரு மஸ்ட் பிக்கா வச்சுக்கோங்க. ஏன்னா டெத்ல பால் போடுறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ், கிரவுண்டு பெரிய கிரவுண்டு, கொஞ்சம் ஸ்லோ பால் போறாரு, யார்கர் போறாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு 2 விக்கெட் வரைக்கும் தங்கராசு நடராஜன் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கனால தங்கராசு நடராஜன் கொஞ்சம் சேஃப் பிக்ல வந்துருவாரு. இவரை கொஞ்சம் டிராப் பண்ணி நீங்க இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்குன்னா பேட் கமின்ஸை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ், தங்கராசு நடராஜன் 2 பேருக்குமே நீங்க மோஸ்ட்லி அதிகப்படியான டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் வருண் சக்கரவர்த்தி செகண்ட் இன்னிங்ஸ்ல கேகேஆர் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா மட்டும் வருண் சக்கரவர்த்திக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க ஹர்ஷித் ராணாக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். சோ ஹர்ஷித் ராணாவையும் வருண் சக்கரவர்த்தி இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஹர்ஷித் ராணா, அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி. சோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த 60ல இருந்து 80% டீம்ல யாருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ்னா ஸ்ரேயஸ் ஐயர், பேட் கமின்ஸ், தங்கராசு நடராஜன் இவங்க 3 பேர்த்துக்குமே அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதுல மஸ்ட் பிக்கா ஸ்ரேயஸ் ஐயரும் தங்கராசு நடராஜன் ஒரு மஸ்ட் பிக்கா வைங்க. பேட் கமின்ஸா ஒரு 60ல இருந்து 80% டீம்லயும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்கன்னா மட்டும் வருண் சக்கரவர்த்தி, அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஹர்ஷித் ராணா. இந்த மாதிரி நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இவங்க எல்லாருமே 30ல இருந்து 60% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. இதுல யார் யாருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா இதுல குர்பாஸ் டூயல் ஆப்ஷன் இருக்கு, விக்கெட் கீப்பர்ங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. இது இல்லாம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு, கொஞ்சம் பொறுமையா ஆடுவாரு. சோ டைம் எடுத்து தான் ஆடுவாரு. சோ அந்த மாதிரி டைம் எடுத்து ஆடும்போது ஒரு 15ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா கொஞ்சம் இயர்லியா புவனேஸ்வர் குமார் ஓவர்ல இவர் விக்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இன்னிங்ஸ் வைஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துவாங்க. அண்ட் தென் வெங்கடேஷ் ஐயர் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க அவரை டிராப் பண்ணலாம். எதுக்காக நான் சொல்றேன்னா
இவர் அடிச்ச மேட்ச் எல்லாமே நீங்க போய் எடுத்து பாருங்க, ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஒண்ணு கிரவுண்டு சின்ன கிரவுண்டா இருக்கும், இல்லைன்னா மும்பைக்கு அகேன்ஸ்டா இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு ஒரு சில டீமுக்கு அகேன்ஸ்டா மட்டும்தான் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அது இல்லாம ஒரு சில வென்யூல மட்டும்தான் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. இங்க அகமதாபாத் கிரவுண்டு பெரிய கிரவுண்டு, இவங்களுக்கு அகேன்ஸ்டா பவுல் பட போறது புவி, தங்கராசன், நடராஜன், பேட் கமின்ஸ் இந்த மாதிரி பவுலர் பவுல் பண்றாங்கன்னா இவர் பேட்ல இருந்து ஒரு நல்ல ஸ்கோர் வருமா, கொஞ்சம் தெளிவா யோசிங்க. கொஞ்சம் இயர்லயே ஒரு விக்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சோ வெங்கடேஷ் ஐயரை இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க டிராப் பண்ணி கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்க் எடுக்கணும், ஒரு ஏதாவது ஒண்ணுல இருந்து ஒரு 2 டீம்ல மட்டும் ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் மிச்சல் ஸ்டார்க் மஸ்ட் பிக்க வைங்க. லைட்டா மழை வந்து கொஞ்சம் பிச்சு மாறிடுச்சு அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க் இந்த வென்யூல 2ல இருந்து 3 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் தென் ஹர்ஷித் ராணா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கேகேஆர் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஹர்ஷித் ராணாவையும், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி, இவங்க 2 பேர்த்தையும் இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதுல யார் யாருக்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னா மிச்சல் ஸ்டார்க் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்கன்னா மட்டும் ரஹ்மானா குர்பாஸ் சேசிங் அப்படின்னா நீங்க டிராப் பண்ணி ஒரு 20ல இருந்து ஒரு 30% டீம்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணலாம். வெங்கடேஷ் ஐயரை நீங்க ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. ஹர்ஷித் ராணா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ், அதாவது 30%க்கும் கம்மியான யூசர்ஸ் தான் இவங்க ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. இவங்க தான் மோஸ்ட்லி இம்பாக்ட் பண்ணக்கூடிய பிளேயரா இருப்பாங்க. ஒண்ணு இவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஒரு நல்ல ரேங்க் போகும், இல்லைன்னா நம்ம லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இதுல நம்ம யார் யாருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுல சபாஸ் அகமத் டூயல்ல 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் மூணுலயுமே இவரோட கான்ட்ரிபியூட் இருக்கு. சோ பேட்டிங்ல ஃபிளாப் ஆனாலும் பவுலிங்ல ஏதோ ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, ஃபீல்டிங்ல ஒரு கேட்ச் பிடிக்கிறாருன்னா ஈஸியா இவரு ட்ரீம் டீம் வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மேபி இந்த மேட்ச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டாப் ஆர்டர்ல இல்லையே கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். சபாஸ் அகமத் உள்ள பேட்ல வந்து ஒரு 15 ரன் ஆட்டார்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் வைபவ் அரோரா செகண்ட் இன்னிங்ஸ்ல கேகேஆர் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க வைபவ் அரோராவை நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் தென் ரிங்கு சிங் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர், பேட்டிங் டவுன் ரொம்ப ரொம்ப கீழே வந்தாலும் ஃபீல்டிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. கண்டிப்பா எவரி மேட்ச் ஃபீல்டிங்ல ஏதோ 1-2 கேட்ச புடிச்சிடறாரு. இது இல்லாம பேட்டிங்ல கடைசியா டெத்ல உள்ள ஒரு வந்தாருன்னா குயிக்கா ஒரு 15ல இருந்து 25 ரன் அடிச்சு ஈஸியா ட்ரீம் டூல் வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் புவி இந்த பிட்ச்ல இனிஷியலி மூவ்மெண்ட் இருக்கும். சோ அந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும்போது சுனில் நரேனோட விக்கெட்டை கொஞ்சம் இயர்லியா புவனேஸ்வர் குமார் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சோ ரஹ்மானா குர்பாஸும் புவிக்கு அகேன்ஸ்டா நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ புவியா ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்ம ஆல்ரெடி ஸ்ரேயஸ் ஐயருக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்க ஸ்ரேயஸ் ஐயரை டிராப் பண்ற டீம்ல நிதிஷ் ராணாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் ரொட்டேட் பண்ணுங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க வியாஸ் காந்த் பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ், அதாவது செகண்ட் இன்னிங்ஸ்ல கேகேஆர் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா வைபவ் அரோரா, அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா விஜயகாந்த், இவங்க 2 பேருக்கும் நீங்க இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க சன்வீர் சிங், அப்துல் சமாட், ராகுல் திரிபாதி, ரமன்தீப் சிங், இவங்க 4 பேருக்குமே நீங்க ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. என்ன மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம்னா ராகுல் திரிபாதி கண்டிப்பா டைம் எடுப்பாரு, ஆவரேஜா ஒரு 10ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் நம்ம ஆவரேஜா இவர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சோ அதுக்கு தகுந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்துல் சமாடோட பேட்டிங் டவுன் ரொம்ப ரொம்ப கீழே இருக்கு. சோ டாப்ல இயர்லியா ஒரு 4 விக்கெட் விட்டுருவாங்க, அதாவது டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, அந்த நிதிஷ்குமார் ரெட்டி, ராகுல் திரிபாதி, இந்த மாதிரி 4 பேர் கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு டீமை பிக் பண்ணி அதுல ஒரு 2ல இருந்து ஒரு 3 பிளேயரை டிராப் பண்றீங்க அப்படின்னா அந்த டீம்ல நீங்க அப்துல் சமாத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் தென் சன்வீர் சிங் ரொம்ப ரொம்ப கீழே வராரு, டெத்ல உள்ள வந்தாலும் பெருசாலாம் அடிக்க முடியாது, ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் இவர் பேட்ல இருந்து நம்ம ஆவரேஜா நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல லோ பர்சன்டேஜ்ல நீங்க யார் யாருக்கெல்லாம் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா சபாஸ் அகமத் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா வைபவ் அரோரா, இவங்க 2 பேர்த்தையும் செகண்ட் இன்னிங்ஸ்ல எந்த டீம் பவுல் பண்றாங்களோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் ரிங்கு சிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் புவி, இவங்க 4 பேருக்கு தான் நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இது இல்லாம கொஞ்சம் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணா நிதிஷ் ராணாவை இந்த பர்டிகுலர் மேட்ச் கொஞ்சம் ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை விட ரொம்ப ரொம்ப ரிஸ்கி ஆப்ஷன் தான் ராகுல் திரிபாதி, ரமன்தீப் சிங், அப்துல் சமாத், சன்வீர் சிங் வளர்த்து நீங்க ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற டீம்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் கிராண்ட் லீக்கு சூட்டபிளான 14 ஃபேண்டசி பிளேயர் யாரா இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். யார் யாருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ஆண்ட்ரூ ரசல் 1, ஹென்ரி கிளாசன் 2, சுனில் நரேன் 3,
நிதிஷ்குமார் ரெட்டி 4, டிராவிஸ் ஹெட் 5. இந்த 5 பிளேயர்ஸ்க்கு தான் நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். இதுல அபிஷேக் சர்மா சேஸ் பண்றாருன்னா மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா கொஞ்சம் டிராப் பண்ணி கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஸ்ரேயஸ் ஐயர் 6, பேட் கமின்ஸ் 7, தங்கராசு நடராஜன் 8, மிச்சல் ஸ்டார்க் 9, ஹர்ஷித் ராணா 10, அண்ட் தென் ரக்முல்லா குர்பாஸ் 11, சபாஸ் அகமது 12. செகண்ட் இன்னிங்ஸ்ல கேகேஆர் போல் பண்றாங்க அப்படின்னா வைபவ் வரோரா, அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் போல் பண்ண போறாங்க அப்படின்னா விஜயகுமார் வைசாக் 13, அண்ட் தென் புவனேஸ்வர் குமார் 14. இதுல ஸ்ரேயஸ் ஐயரை நீங்க டிராப் பண்றீங்க அப்படின்னா அந்த டீம்ல நிதிஷ் ராணாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க 15, அண்ட் தென் ரிங்கு சிங் 15. இந்த 15 பிளேயர்ஸ்க்கு தான் நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். இந்த 15 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. இதுல இருந்து இந்த 15 பிளேயரை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 11 பிளேயர்ஸ் ஆல்டர்னேட்டிவ் பண்ணி ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். இதுல 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுவா தான் இருக்கணும். எக்காரணத்துக்காகவும் நம்ம காசு ஃபேண்டசியில லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் கிளாரிட்டியா இருங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஹென்ரி கிளாசன், சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர் ஸ்மால் லீக்லயா இருக்கட்டும், கிராண்ட் லீக்லயா இருக்கட்டும், சேஃபா போகணும் முடிவு பண்றவங்க இவங்கள தான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்கியா ட்ரை பண்ணும் அப்படின்னா டிராவிஸ் ஹெட், ரக்முல்லா குர்பாஸ், தங்கராசு நடராஜன் இவங்க 3 பேரும் கொஞ்சம் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் கொஞ்சம் ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் நீங்க யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி அவர் ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட் கமின்ஸ் ரிஸ்கா நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் மிச்சல் ஸ்டார்க் அவர் ஒரு ரிஸ்கா நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 6 பிளேயர்ஸும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸ் ரொம்ப ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறதையும் மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.